பிறகு லீவு முடிஞ்சு வந்தேன் கேட்டீங்களா. நானும் பார்த்துட்டே இருந்தேன், உடனே வரல. நான் இருந்தாமல வந்து கொஞ்ச நாள் கழிஞ்சு வந்தேன். அதுக்கு முன்னாடி பயக்கலாட்ட கேட்டேன், பையன் வச்சிடலவே இல்லை எதுவும். சரியா இருக்கும், ஒரு விவரம் தெரியல. പിന്നെ എന്റെ പയ്യന് വന്നേൻ കുറച്ച് നാൾ കഴിച്ച് മുട്ട അടിച്ചുണ്ടാക്കാൻ വന്നേൻ. ഒക്കെ ஷாக்காயிருந்து. என்னன்னு கேட்ட பிரபு என கூட படிச்ச ஒரு பையன் தான் சின்ன அவனை அப்பா இறந்த அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு அதனாலதான் இவன் போன் ஒன்றும் பண்ணலையோன்னு. ஆனா அதுவரை எனக்கு நல்ல உடனே நல்ல சங்கடம் வந்து அழுதேன் நல்லா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பப்போ என்ன பார்த்து பையன் சிரிப்பேன் இப்படி எல்லாம் உண்டானோ. அதுக்கப்புறம் என்ன கண்டுக்கவே மாட்டான் மக்களே. நான் நல்லா பேச ட்ரை பண்ணுவான், ஆனாலும் பேசவே மாட்டேன். அவனை கெட்ட பழக்கம் அதிகமாகவே இருந்து. ஒரு நாள் அவன் குடிச்சிட்டு ஸ்கூலே வாந்தி எடுத்து அப்படியெல்லாம் கிடந்தான். அப்புறம் அந்த டைமு ஸ்கூல்ல வந்து எனக்கு கிளாஸ் நடந்துட்டு இருந்து. எனக்கு ஒரே பராயணமா இருந்து எப்படியாவது அவனை பார்க்கணும் போனோம். பிறகு எப்படியும் வந்து வெளியில அதுக்கு போறேன் இதுக்கு போறேன்னு சொல்லிட்டு நைஸா உடனே வாடி அங்க பார்த்த பையன் வாந்தி எடுத்து ட்ரிங்க் அடிச்சு மயங்கி கிடந்தேன், தள்ளாடி எடுத்து. வேற அவனை இழுத்து பறக்கி ஒத்தை இழுத்து பறக்க பாடு தெரியல. அப்படி சங்கடமா வந்து ஒரே ஆளுக்கு இழுத்து பறக்க எப்படி எல்லாமோ கொண்டு வந்து பிறகு பையன் அவனு கூட படிச்ச பையனும் எல்லாம் அவனை பிடிச்சு இழுத்துனேன். பிறகு போத தொழிஞ்ச பிறகு பையன் நார்மலானே. ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்துட்டு இருப்பானாங்க, ஆனால் என்னால் போக முடியல. ஏன்னா கூட படிச்ச ஒரு பிள்ளையும் இந்த பையன்ல உண்டு போச்சுன்னு. அப்போ என்னை பற்றி அதை உடக்கி இருக்கு செல்லிவா உடனே அவன் நல்லா தட்டி இருக்கேன், அவளை பற்றி பேசாத கொல்லுவான் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசியிருக்கேன் கேட்டீங்களா. அதை கேட்டப்பறம் நல்ல சங்கடாகி போச்சு. நம்ம இவனுக்கு என்ன துரோகம் பண்ணுச்சு அப்படி இப்படின்னு நல்லா லவ் பண்ணது ஒரு குற்றமா அப்படின்னாச்சு. ஆனாலும் அவனை விட்டு விலகவே முடியல. அந்த டைம்ல 11th புதுசாட்டு ஒரு பையன் வந்தேன். வேற ஒரு குரூப் செக்ஷனாக்கும். அந்த பையன் வந்த அண்ணை தொட்டு என்னை பார்த்து பிடிச்சி நல்லா லவ் பண்ணேன். 12ஆம் கிளாஸ் அப்பவும் லவ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படியே 2 வருஷமா லவ் பண்ணேன். ஆனாலும் கூட நான் கறிக்கு மாதிரி அவனை லவ் பண்ணவே இல்லை. ஆனால் என்ன தோணவே இல்லை. இவன் என்னை கண்டுக்கவே இல்லை. நாய மாதிரி ஒரு பட்டிய மாதிரி தான் நடத்தினேன். ஆனால் இவனை பின்னாடியே தான் அலைஞ்சோண்டே இருந்தேன். கூட்டுக்கரையில் ஒரே திட்டு, உன வேற பையனும் கிட்டலையா என்னத்துக்கு திரும்ப திரும்ப அவனை பிரமண்டே திரியணும். அந்த அளவுக்கு அவனை பிடிச்ச மக்களை மறக்க முடியல. பிறகு என்ன செய்யுது, நானும் ஸ்கூல் மாறனே கட்டிடலாம். பிறகு என்ன சொல்லிது, சர்ச்சில் ரேலி எல்லாம் உண்டு தெரியுமா உங்களுக்கு. ரேலி ஊர்வலம் போல நிறைய சர்ச்சில் உண்டெல்லாம் வருவாங்க. அந்த டைமில் ஒரு நாள் அவனை பார்த்தேன். அப்போ என்ன அவன் பார்த்து பேசினேன். പിന്നെ நான் வேற ஸ்கூல் மாறினப்போ ஒரு நாள் கண்டு பேசினேன். அடுத்து பல வருஷத்து பிறகு சோசியல் மீடியாவில் வந்தேன். உன்னை நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், இனி பேசுவோமா அப்படி இப்படின்னு டைலாக் விட்டேன். எனக்கு ஒரு நாள் ஏமாந்ததே மதியாச்சு இருக்கா வாழ்க்கையில். ஸோ அதனால நான் வந்து திரும்ப அதே மாதிரி நிலைமையில போண்டான்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவு நான் அதுதான் கேட்டலாம். அதில் என்ன பெருசாக சந்தோஷம் எனக்கு கிட்டல. ஃபுல்லாக அழுது தான் இருப்பேன். ஆனால் என்ன பெருசாக லவ் பண்ண ஆனாலும் ஒரு பிளே பாய் மாதிரி தான் நடந்தேன். அப்புறம் அவனை பற்றி தெரியும். இன்னொருத்தி அதே ஸ்கூலில் லவ் பண்ணி அவள் பேசி ஆடியோ வீடியோ இதெல்லாம் கூட்டுக்கார பையனுக்கு காட்டி குடிக்கிட்டு அனுப்பியது. பிறகு போலீஸ் கேஸாகவே அரெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன் அவனை. பிறகு தான் தெரியும் கேட்டலாம். இந்த அளவு பிளே பையனை ஃபர்ஸ்ட் தெரியாது அது ஒன்று. ஆனாலும் பெருசா இந்த அளவு மூலமா என்ன சந்தோஷக்கிட்ட அழகுதான். ஆனாலும் ஒரு சுகமான அழகு. ஆனால் அவன் அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. அதனால பெருசா பேச ஒன்றும் இல்லை. அந்த பார்த்து அந்த ஒரே ஒரு நாள் தான் பேசினது. காலத்துக்கிட்டு வேண்ட போகும்போது நம்பரு. அப்போ எனக்கு அளவில்லாத சந்தோஷமா இருந்தது. மற்றபடி பாக்கியது சிரிச்சது அவ்வளோதான். ஆனாலும் அது பெரிய சந்தோஷத்தை தான் கொடுத்தது. இப்போ அதுக்குள்ள அந்த லவ் மறக்கவே முடியாது கேட்டல மக்களே. வயசு 32 ஆக போகுது. ஆனாலும் அந்த ஃபர்ஸ்ட் லவ் அதுதான் எனக்கு பிடிச்ச லவ், மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அப்போ நமக்கு லவ்வும் கிவ் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலைப்பக்கில் கடந்தேன். அப்படி காலேஜ்லயும் பையனும் எல்லாம் லவ் பண்ணுச்சுன்னா நிறைய பேர். ஆனாலும் எனக்கு தோணலை பெருசா இன்ட்ரெஸ்டா. டீ போச்சு கேட்டலாம். பின்ன ஒரு லவ் எப்படி வராத போச்சுன்னே தெரியல கேட்டலாம். செகண்ட் லவ் ஒன்று வந்துச்சு. அது தீராத்த வழியை கொடுத்த மக்களே. அடுத்த ஒரு வீடியோல அந்த லவ் ஸ்டோரியை சொல்லி பேசின இன்னும் பேசிண்டே போல மக்களே. சரி പിന്നെ പാവം പഴയ ஞாபகங்கள் சங்கடத்தையும் கொடுக்குது சந்தோஷத்தையும் கொடுக்குதுன்னு நினைச்சப்போம். லைவ் ஸ்ட்ரீம் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு கேட்டியெல்லாம் நேற்றுக்கு. ஆனால் என்னால் ஃபேஸ் காட்டி போட முடியாது. அதனால நான் எல்லாத்தையும் கட் பண்ணி தள்ளிட்டேன். நீ இந்த கார்ட்டூன் வீடியோ தான் போடலான்னு இருக்கல இல்லை. விருப்பம் உள்ளவங்க பாருங்க இந்த லைவை. சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. லைவ்ல முகம் காட்டினா மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா. சப்போர்ட் கரோ. டேக் கேர். எல்லாரும் நல்லா இருங்க. See you soon.